இன்னொரு சிச்சுவேஷனில் ஒரு பொண்ணு பார்க்குற சீன், ஒரு பிராமின் ஒரு குருக்களோட பொண்ணுக்கு பொண்ணு பார்க்கறது. அந்த பொண்ணு வந்து ஷி சிங்ஸ் அ சாங் பொண்ணு பார்க்கறச்ச. ஸோ நாங்கள் நிறைய சிடிஸ் மெனி பீப்புள் அப்ளை பண்ணா. பிகாஸ் லால்குடி மாமா கம்போஸ் பண்ணி எவ்ரிபடி வாண்டட் டு சிங். ஸோ ஒரு 200-300 சிடிஸ் சேர்ந்தது எங்களுக்கு. அந்த இடத்துல ஒன்றுமே சரியாக அமையலை. பிகாஸ் ஒரு வெரி வெரி ஃப்ரெஷ் யங் வாய்ஸ், வெர்ஜினல் வாய்ஸ் அந்த மாதிரி வேண்டியிருந்தது. ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணார், கம்போஸ் பண்ணிட்டார் பாட்டு. கம்போஸ் பண்ணி ஹிஸ் டாட்டர் லால்குடி விஜயலட்சுமி ஹி டோல்டர், நீ சும்மா எனக்கு காம்போசிஷனுக்காக நீ பாடு, எனக்கு போட்டு காமிக்கணும் அப்புறம் சாரதாக்கு அப்படின்னு. ஸோ விஜய் பாடி நான் கேட்டேன் அதை டேப்பில். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கிறச்ச ஏன் நம்ம வெளியில தேடின்னு இருக்கோம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஹி செட், இல்லை நானே என்னோட பொண்ணையே ப்ரமோட் பண்ற மாதிரி மக்கள் நினைக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். பட் இந்த ஏன் நான் இன்சிஸ்ட் பண்ணி அதில் விஜய் பாடி ஷி சங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு சஹானால. அண்ட் தட் சாங் ஆல்சோ பிகேம் வெரி பாப்புலர் அண்ட் வெரி ஃபேமஸ். அண்ட் தட் ஆல்சோ வாஸ் very appreciated publicly. திரையுனை சேர்ந்தாலும் வளர்நதி சிரம் சார்ந்தாலுமே, இளம் திரையுனை சேர்ந்தாலும் வளர்நதி சிரம் சார்ந்தாலுமே, உனை வேண்டிடும் அடிமை என்னை, உனை வேண்டிடும் அடிமை என்னை, கனிவுடன் காட்டிடும் கருணையும் நீயே, உனை வேண்டிடும் அடிமை என்னை, கனிவுடன் காட்டிடும் கருணையும் நீயே, நினைவால் எங்கும் நிறை ஐயனே, உன்னை நம்பினேனே. நானும் என் தம்பி சாகேத் ராமனும் ப்ராஜெக்ட் ஃபார் பெர்ஃபார்மிங் டெக்னிக்ஸ் என்று லால்குடி சார் பண்றார் என்கின்றத கேள்விப்பட்டோம். பேசிக்கா நாங்க கேள்விப்பட்டோங்கிறத விட எங்களோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவுக்கு தான் மியூசிக்ல ரொம்ப பேஷன். அதனால அம்மாவும் அப்பாவும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னதுனால நாங்க 2 பேரும் லால்குடி சாரை போய் பார்க்கலாமேங்கிற ஆசை தான். சேரலாங்கிற ஒரு எண்ணத்தை விட ஒரு பெரிய லெஜெண்டரி பர்சனை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமே. பட் பை அன்லிமிட்டெட் கிரேஸ் ஆஃப் காட் லால்குடி சார் எங்களை எடுத்துட்டார். 2 பேரையும் அந்த ப்ராஜெக்ட்ல எடுத்துட்டது அதுக்கு மேல ஒரு பெரிய கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் கிஃப்ட் ஃப்ரம் குரு. எங்க 2 பேரையும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸா ஏத்துண்டார். அவர் அது ப்ரொஃபஷன் மாதிரி கிடையாது, அது லைஃப். ஒன்ஸ் வி பிகம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லால்குடி சார், மியூசிக் ஹேஸ் டு பி யுவர் லைஃப், இட் ஹேஸ் டு பி யுவர் ஃபுட். அதனால எப்போ வேணா ஃபோன் பண்ணுவார், வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுவார் போன. உடனே நெக்ஸ்ட் 10th மினிட்ல நாங்க அங்க இருக்கணும். எங்க அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால அப்பா ஆபீஸ்லாம் கூட முக்கியம் இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இதுக்காகவே இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ட்ரெடிஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஆப்பிரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக, குழந்தைகளுக்காகவே வந்தார். சோ அப்பா உடனே அழைச்சுன்னு போயிடுவார். 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு நேர போனோம்னா ஒரு 8:30 மணி 9 மணி வரைக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். கிளாஸ்னா பாட்டை பத்தி மட்டும் இல்ல, லைஃப் பத்தி பல விஷயங்கள் நாங்க அவர்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரசிக்கிறதுனா என்னங்கிறதே அவர்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு மியூசிஷியன் ஆகணும், ஒரு கலைஞன் ஆகணும்னாலே ரசிக்க தெரிஞ்சாதான் ஒரு கலைஞன் ஆக முடியும். ஒவ்வொன்றுத்துலயுமே ஒரு ரசனை இருக்கணும். அவருக்கு அது ரொம்ப உண்டு. எங்களை மைசூர் அழைச்சுன்னு போயிருக்கார், பீச்சுக்கு அழைச்சுன்னு போவார். எல்லா இடத்துலயும் ஒரு பூலேருந்து ஆரம்பிச்சு அவரோட பார்க்கிற கோணமே வேற. அப்படிதான் ஒரு பெரிய பாக்கியம்
கடைசி வரைக்கும் ஒவ்வொரு அறிக்கத்தைக்கும் லால்குடி சார் வந்து 3.5 மணி நேரமா இருந்தாலும் 4 மணி நேரமா இருந்தாலும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து கேட்பார். குழந்தை மாதிரி, அவரோட மனசே குழந்தை மாதிரி. நம்ம ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு நினைக்காம அவ்வளவு கேர்ஃபுல்லா கேட்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே கூட நான் கூட இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைகள் மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவார். இதுல பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் என்னுடைய குருன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன். அவர் தனக்கு எவ்வளவு பர்ஃபெக்டாக வருதோ அதே பர்ஃபெக்ஷனை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எதிர்பார்ப்பார். அது மட்டும் இல்லை, அந்த பர்ஃபெக்ஷன் வரலன்னா அந்த பெயின், அந்த வேதனையை அவர் அனுபவிப்பார். தனக்கு வராத மாதிரி அதாவது அந்த வித்தியில் இருக்கிற ஒரு பக்தி, அதை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை, இதெல்லாம் அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அம்மா அப்பாவுக்கு எந்த ஒரு கவலையும் கொடுக்காம ஒரு மேனேஜர் ரோல், ஒரு அசிஸ்டன்ட் ரோல், ஒரு செக்ரட்டரி ரோல், ஹவுஸ் ஒய்ஃப், அந்த மாதிரி பல விதங்களில் தானே அந்த ரோல்ஸை எடுத்துட்டு ரொம்ப அழகாக அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தா. அது மட்டும் இல்லை, நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சப்புறம் எங்களுக்கும் அதே சப்போர்ட், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த ஹோல் ஃபேமிலிக்கே, ஈவன் ஃபார் எங்கள் அத்தைகளுக்கு, அந்த குடும்பங்கள் எல்லாருக்குமே ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாகவும், அதாவது எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு பெரிய சக்தியா அம்மா நிச்சயமா இருந்தா. ஒரு ஆதார ஸ்ருதின்னு சொல்லலாம். ஆமா, அவருடைய ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சுண்டு நடப்பா. அது மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கையில அவர் எந்த கட்டத்துல எந்த வர்ணம் போட்டார், தில்லானா போட்டார், அதுக்கப்புறம் எந்த கச்சேரியில என்ன ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் நடந்தது, அவரை பத்தி யார் பேசினா, எந்த வருஷம் என்ன ஆச்சுங்கிறது பல விவரங்களை ஒரு நடை டிக்ஷனரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அவருடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததோ அதை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு இருப்பா. இது அவரை பத்தி ஒரு பயோகிராஃபி, அவருடைய சரிதை எழுதறச்சே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிது. அம்மா ஒவ்வொன்றும் எடுத்து கொடுப்பா. அவர் ஒரு 250 மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் பேசி அந்த புக்கு எழுதப்பட்டது. நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிஷியன், எல்லாத்தையும் கொஞ்சம் கணக்கு போடுற வழக்கம். கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 15-20 மணி நேரம் அவருடைய சோலோக்களை கேட்டுருந்துருப்பேனோன்னு ஒரு எஸ்டிமேஷன் போடுறேன். நான் திருப்பியும் கேட்டிருந்திருக்கேன், வைட் ரேஞ்சிங்காகவும் கேட்டுட்டும் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன 1947 நினைக்கிறேன், பெரம்பூர் பக்த ஜன சபாவில் அவர் நிகழ்ச்சி நடந்தது. அந்த உடனே தொடர்ந்து உடனே ஏஆர்ல நடந்தது. ஏஆர்ல இவருடைய கச்சேரி, இவருடைய வாசிப்பு கேட்டுட்டு மதுரமணி சொன்னாராம், இந்த இளைஞனுக்கு நல்ல பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கே அவர் பெரியவருடைய வாக்கு நம்ம எல்லாரும் நிதர்சனமாக பார்த்தோம். அவருடைய உயர்ந்த நிலையை அடைஞ்சது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் மியூசிக் அடிமன கச்சேரி, அப்போ ஜிஎன்பி வந்திருந்தார். வந்துட்டு கேட்டுட்டு இந்த பையன் ரொம்ப அற்புதமாக வாசிக்கிறான்னு ஸ்டேஜ்லேயே போய் நீ அடுத்த மாதம் என் கச்சேரிக்கு நீ தான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். அந்த மாதிரி அதாவது இவருடைய திறமை தானாக ஒரு புஷ்பம் அது மணக்கிறது வச்சுன்னு அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி இவர்கிட்ட திறமை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. நம்ம நாமரிப்பேட்டை கிருஷ்ணன் இவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் தில்லானா சக்கரவர்த்தின்னு. அது வாஸ்தவம். ஏன்னா நிறைய தில்லானாக்கள் இன்னைக்கு மேடையில் பாடுறதா இருந்தாலும் சரி அல்லது டான்ஸாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவரது இருக்கும், அதுக்கு அடுத்தபடி பாலமுரளி கிருஷ்ணா இருக்கும். இவருடைய வர்ணங்களாகட்டும் அல்லது ஜாவலி ஆகட்டும் அல்லது தில்லானக்கனாகட்டும், எனக்கு தெரிஞ்சு என்னளவில் நான் சொல்லும்போது இவர் தான் அதிகப்படியாக மேடையில் டான்ஸுக்காகவும் உபயோகப்பட்டுன்னு வருது, அதுவும் பாடுறதுக்கும் உபயோகப்பட்டுனாங்க. இன்றைக்கும் ஜெய தேவின்னு ஒரு அதை டான்ஸ் ட்ராமான்னு சொல்லலாத அது அரங்கேற்றம் அமெரிக்காவில் நடந்தது. இவர்கிட்ட ரொம்ப உரிமை இருந்ததுனால எக்ஜினாமன் சொன்னார், இதை நீங்கள் அமெரிக்காவில் அரங்கேற்றம் பண்ணீங்க, இந்தியாவில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எங்கள் சபாவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டம் பண்ணார். நம்ம சபாவில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்து. என் வாழ்க்கையில் அந்த கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி கேட்டை பூட்டிட்டோம், உள்ள இந்த ஆடிட்டோரியம், அப்போ பழைய ஆடிட்டோரியம் ஏசினால பூட்டி வச்சிட்டோம்.
நிறைய பேர் வெளியே இருந்து காத்துட்டு இருக்காங்க, ஆஃபீஸ் தொந்தரவு பண்ணியிருந்தாங்க. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நிறைய நான் அவரை பற்றி சொல்கிறேன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். குழந்தை மாதிரி பழகுவார். நான் கூட வந்து பழக பேச நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது அது அடுத்த ஜென்மம், அதை என்ன சொல்கிறேன், அடுத்த தலைமுறை தொடர்றதுன்றதுக்கு ஒரு உதாரணம் ஜிஜே கிருஷ்ணன் என் பையன் பெரிய பையன் ராமநாதன் ஒன்றா படித்தாங்க பத்மாசேஷர் பாலபவனில். அது ரொம்ப நாள் தெரியாது. ஒரு நாள் இங்கே கடைக்கு வந்திருந்த போது தான் அவன் 2 பேரும் என்ன வாடா போடா பேசினு போய் உனக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணன் கேட்டால் உங்கள் சன்னு நானும் ஒன்றா வாசி படித்தோமே அப்படின்னாரு. இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவரோட நான் சேர்ந்து பழகி இருந்ததெல்லாம். அவர் மியூசிக் அகாடமி வித்வத் சபை என்று சொல்கிறோமே, அதுக்கு பல முறைகள் பல வருடங்களாக அங்கே வயலின் வாசித்து கொண்டிருந்தார். முக்கியமாக என்ன ஆச்சுன்னா, மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதின்னு ஒரு பெரிய பதவி வருடமாக ஒரு பெரிய வித்வானுக்கு கொடுக்குற பழக்கம் ஒரு 80 வருஷமாகவே இருக்கு. ஆனால் எப்படியோ எதனாலேயோ தெரியல, எந்த காரணத்தினாலேயோ தெரியல, அவர் விட்டு போயிடுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் மியூசிக் அகாடமியில் 2008 மார்ச்சில் ஒரு ஸ்பெஷல், எங்களோட 80வது வருடத்தில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வச்சு அவர் ஸ்பெஷல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுத்தோம். அது சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், ஏன்னா அப்போ தான் வந்து பத்திரிகைலாம் என்ன வந்திருந்தது, நொபேல் ப்ரைஸ் கமிட்டி இருக்கே, அது வந்து காந்திஜிக்கு கொடுக்கறது விட்டு போயிடுது. அது இவ்வளோ வருடம் கழிச்சு அவங்க அதை ரிக்ரெட் பண்ணாங்க கொடுக்கலையேன்னு. நாங்கள் என்ன பண்ணோம், அதோட பெட்டராகவே பண்ணோம். அது கொடுக்கலேன்னு ரிக்ரெட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தவறை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த 80வது வருடத்தில் இந்த ஸ்பெஷல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அவருக்கு கொடுத்தது தான் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. காஞ்சி காமக்குடி பீடத்துலேருந்து இந்த 3 வகையக்காராலையும் ஃபார்ச்சுனேட்லி தேவர் இந்த சேம் ஒரே ஊரில் திருவாரூரில் பிறந்தான். அந்த 3 பேரோட வீடுகளும் அங்கே வந்து யார் யாரிடமும் இருந்தது. அப்போது பெரியவா கூப்பிட்டு இது மாதிரி எங்கள் ஃபாதர் எக்யராமன், லால்குடி ஜெயராமன், டிடி வாசு, செம்மங்குடி சீனிவாசையர், இப்போ 4 பேரையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த 3 வீடுகளையும் வாங்கி அங்கே கொஞ்சம் அங்கே கச்சேரிகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிருந்த காலம். நிறைய பேச்சு கச்சேரி நடக்கும், ஆனால் பாட்டு கச்சேரியே கிடையாது எங்கள் திருவாரூரில். அப்படி இருந்த காலத்தில் இவாளெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த 3 வீடையும் ஒரு டயத்தில் வாங்கிறதுக்காக இப்போ ஃபண்டு ரைஸ் பண்ணான். லால்குடி ஜெயராமன் எங்கள் அப்பா ஒரு காரை போட்டு எல்லா இடத்துலையும் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட். அதை கலெக்ட் பண்ணி இந்த வீடெல்லாம் வாங்கி ஒரு 16 வருஷம் தே ஹேட் அ பியூட்டிஃபுல் எவ்ரி இயர். அவளோட பர்த்டேயோட கம்பைன் பண்ணி, பெரியவா அந்த வகையக்காரோட பர்த்டேயோட கம்பைன் பண்ணி இந்த கச்சேரிகள் நடத்துவாள். இதில் அவர் வந்து அவரோட பரமேஷ்டி குருன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். குருவோட குரு தியாகராஜருக்கு அவர் கிட்ட இருக்கிற அபரிமிதமான பக்தி. தியாகராஜரோட வீடை மாத்திரம் வாங்கி அவர் பண்ணலை, அவளோட கான்டெம்பரரிஸ் அதே டயத்தில் இருந்த மிச்ச 2 பேர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, அவளோட வீடையும் வாங்கி அதே மாதிரி ஒரு பெரிய சீரீஸ், மியூசிக் சீரீஸ் நடத்தி அது ஒரு எழுச்சி உண்டு பண்ணி இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு பண்ணினார். இசைத்தேரின் வடம் பிடித்தோர். வடம் தொடரும், வளரும். மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம்.